ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது பட்டா மாறுதல் குறித்து ஒரு சூப்பரான சுற்றறிக்கையை தமிழக அரசு வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது பட்டா மாறுதல் குறித்து ஒரு புதிய சர்க்குலரை வந்து 19/1/2026 அன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சர்வே மற்றும் செட்டில் டிபார்ட்மெண்ட் அவங்க வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி பட்டா மாறுதலில் புதிய சுற்றறிக்கை என்ன, அதை பற்றி இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, பொருள் என்ன அப்படின்னா, இணைய வழி பட்டா மாறுதல் முறை, அதாவது உட்பிரிவு உள்ள மற்றும் உட்பிரிவு இல்லாத பட்டா மாறுதல் கோரிக்கைகளை செயலாக்குதல், காகித வடிவிலான கோப்புகளை பராமரிக்க வேண்டிய அவசியமில்லை. இதை குறித்து ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் நீங்கள் பட்டா மாத்திரம் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் போயிட்டு எந்த டாக்குமெண்ட்ஸும் நேராக போயிட்டு சப்மிட் பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரியும் ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. தற்போது மாநிலம் முழுவதும் கிராமப்புறம், நகர்ப்புறம் மற்றும் நத்தம் ஆகிய பகுதிகளில் இணைய வழி பட்டா மாறுதல் நடைமுறையில் உள்ளது. பட்டா மாறுதல் கோப்புகள் பயனாளர் உள்நுழைவு மூலம் மின்னணு முறையில் செயலாக்கப்படுகின்றன. உட்பிரிவு இல்லாத வழக்குகளை கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் மண்டல துணை வட்டாட்சியர் அவங்க வந்து பார்த்தா பராமரிக்கிறாங்க. உட்பிரிவு உள்ள வழக்குகளை பிரிவு நில அலுவலர் அது வட்டாட்சியர், துணை ஆய்வாளர் மற்றும் வட்டாட்சியர் ஆகியோர் செயலாக்குகின்றனர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது பட்டா டிரான்ஸ்ஃபரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2 டைப் இருக்குது. இன்வால்விங் சப்டிவிஷன் பட்டா டிரான்ஸ்ஃபர், நான் இன்வால்விங் சப்டிவிஷன் பட்டா டிரான்ஸ்ஃபர் இருக்குங்க. இன்வால்விங் சப்டிவிஷன் பட்டா டிரான்ஸ்ஃபரை சர்வேயரும் வட்டாட்சியர் அவங்களாம் வந்து பார்த்தா ஆய்வு பண்ணுறாங்க. நாட் இன்வால்விங் சப்டிவிஷன் பட்டா டிரான்ஸ்ஃபர் விஏஓ ஜோனல் டெப்யூட்டி தாசர் வந்து பண்ணுறாங்க. எல்லாமே ஆன்லைன் மூலமாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பார்வை நாளில் குறிப்பிடப்பட்டுள்ள நில அளவை மற்றும் நிலவரி திட்ட ஆணையரால் கீழ்கண்ட அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளன. ஸோ புதுசாக வந்து இந்த பட்டா மாறுதல் குறித்து ஒரு அறிவிப்பை வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது சில முன்னோடி வட்டங்களில் பட்டா மாறுதல் பணிகள் பழைய காகித வழி முறையிலேயே செய்யப்பட்டு பின்னர் மீண்டும் அதே பணிகள் இணைய வழி முறையாக திரும்ப செய்யப்படுவது கண்டறியப்பட்டுள்ளது. இவ்வாறான இரட்டை பணிகள் தேவையற்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு சில இடங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னமும் வந்து மேனுவலாக அப்ளிகேஷன் ஃபார்மை வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஆன்லைனில் அப்டேட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து தேவையில்லை அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட்டாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 2வது என்ன அப்படின்னா, பிரிவுநில அலுவலர், அதாவது பிரிவுநில அலுவலர் இருக்காங்க பாருங்கள், ஃபிர்கா சர்வேயர், அவங்க வந்து புல ஆய்வு பணிகளை மேற்கொண்டு உட்பிரிவு வரைபடம் மற்றும் வரைவு உட்பிரிவு அறிக்கையினை சப்டிவிஷன் ஸ்டேட்மெண்ட் அந்த வரைபடத்திலேயே தயார் செய்ய வேண்டும். விண்ணப்பத்தாரிடமிருந்து காகித வடிவிலான விண்ணப்பம் பெறுவது, காகித கோப்புகள் பராமரிப்பது மற்றும் வட்டாட்சியரின் காகித வழி ஒப்புதல் ஆகியவை தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் பட்டா டிரான்ஸ்ஃபருக்கு அப்ளை பண்ணும்போது உங்ககிட்ட இருந்து எந்த ஒரு ஆவணமும் காகித வடிவில் நீங்கள் கஸ்டமர்கிட்ட கேட்கக்கூடாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. விண்ணப்பத்தார்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி எல்லா டாக்குமெண்ட்டும் திரும்ப எடுத்துடுவாங்க, ஒரு தடவை வந்து ஆஃபீஸ் விசிட் பண்ணுங்கள், அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேமாரி ஒப்புதல் சீட்டை கொண்டு வர சொல்கிறது, ஏதாச்சும் வந்து பார்த்தா டாக்குமெண்ட்ஸ் கேட்குறது எதுவுமே இருக்கக்கூடாது. ஏன்னா எல்லாமே அவங்க ஆன்லைனில் பண்ணுறாங்க. முழுக்க நீங்கள் ஆன்லைனில் வெரிஃபிகேஷன் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஏனெனில் இவை அனைத்தும் மின்னணு முறையிலேயே செய்யப்படுகின்றன. இந்த ஆவணங்கள் அனைத்தும் எதிர்கால பயன்பாட்டிற்காக கணினி அமைப்பிலேயே தானாகவே சேமிக்கப்படும். 4/12/2025 முதல் ஊரக பகுதிகளுக்கான கொலாப்லாண்ட் மற்றும் தமிழ்நிலம் சேவைகள் மாநிலம் முழுவதும் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளன. எனினும் ராணிப்பேட்டை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு ஆகிய 4 மாவட்டங்களில் மட்டுமே தலா ஒரு தாலுக்காவில் இந்த ஒருங்கிணைப்பு செய்யப்பட்டுள்ளது. அதாவது வந்து பார்த்தா கொலாப்லாண்ட் மற்றும் தமிழ்நிலம் சேவையை வந்து இன்டகிரேட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். நில அளவை மற்றும் நிலவரி திட்ட இயக்குனர், அனைத்து உதவி இயக்குநர்கள் மற்றும் மண்டல துணை இயக்குநருடன் நடத்திய கூட்டங்களில் தாலுகா அலுவலர்கள் கையால் எழுதப்பட்ட கோப்புகளை கையாளக்கூடாது என்றும், உட்பிரிவு அறிக்கைகளுக்கு வட்டாட்சியர்கள் காகித வழி ஒப்புதல் அளிக்கக்கூடாது என்றும் தொடர்ந்து அறிவுறுத்தப்பட்டு வருகிறது. ஊரகம், நகர்ப்புறம் மற்றும் நத்தம் ஆகிய நில அமைப்புகளில் உள்ள உட்பிரிவு மற்றும் உட்பிரிவு இல்லாத பட்டா மாறுதல் கோரிக்கைகள் அனைத்தும் பயனாளர் உள்நுழைவு மூலம் மின்னணு முறையிலே செயலாக்கப்பட வேண்டும். ஸோ முழுக்க நீங்கள் ஆன்லைனில் தான் வெரிஃபிகேஷன் பண்ணணும். இணைய வழி பட்டா மாறுதல் விண்ணப்பங்களை செயலாக்கும் போது நில அளவை மற்றும் வருவாய்த்துறை அலுவலர்கள் கையால் எழுதப்பட்ட கோப்புகள், வரைபடம் மற்றும் உட்பிரிவு அறிக்கைகளை காகித வடிவில் தயார் செய்ய வேண்டிய அவசியமில்லை அப்படின்றத உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதாங்க இந்த ஒரு சுற்றறிக்கையில் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன். ஸோ பொதுமக்கள் இதுக்கப்புறம் நீங்கள் டேரெக்டாக எடுத்துகிட்டு போக சொல்லக்கூடாது அப்படின்றதையும் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் யாராச்சும் கேட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி சர்க்குலரை நீங்கள் வந்து காமிக்கலாம். இதுதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். எல்லாமே முழுக்க ஆன்லைன் மூலமாக கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் திரும்ப போயிட்டு ஆஃப்லைனில் டாக்குமெண்ட் கேட்குறது இதெல்லாம் வந்து வேஸ்ட்டு தான். இந்த சுற்றறிக்கை அதுக்காக தான் வெளியிட்டிருக்காங்க.
அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.